In this session, we'll see 6th unit supplementary. The title of the lesson is The Little Hero of the Holland. In this lesson, we are going to discuss about a little boy who had a very brave heart and passionate love for his village, and he saved his fellow man by his heroic deed. With this idea, we'll move on to the main content of the lesson. Holland is a country where much of the land lies below sea level. So Holland அப்படிங்கிற அந்த country வந்து sea levelல இருந்து ரொம்ப இறக்கமா இருக்கக்கூடிய ஒரு இடம். Only great walls called dikes keep the North Sea from rushing in and flooding the land. ஸோ இவங்களை இந்த கண்ட்ரியை சேஃப்கார்ட் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம்தான் டைக்ஸ். டைக்ஸ் அப்படின்னா நார்மலாக எம்பேங்க்மெண்ட்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஒரு மதில் சுவர் மாதிரி என்ன பண்ணுறது, கட்டுறது. ஓகேங்களா, மடை மாதிரி என்ன பண்ணுறது, அதை கட்டிக்கிறது. இது கட்டுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களோட நார்த் சீயோட வாட்டர் வந்து ஃப்ளஷ் ஆகி இவங்க கண்ட்ரிக்குள்ளே வராது, மக்களை என்ன பண்ண முடியும், சேஃப்கார்ட் பண்ண முடியும். அதனால என்ன பண்ணுறாங்க, டைக்ஸ் தான் என்ன பண்ணுது, இவங்கள சேஃபாக வச்சிருக்கு. For centuries, the people of Holland have worked to keep the walls strong so that their country will be safe and dry. ஸோ செஞ்சுரிஸ் கணக்காக மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஹோலண்ட் மக்கள் அப்படின்னா அந்த வால்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக they worked really hard. ஏன் அப்படின்னா அந்த வால் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அவங்க கண்ட்ரியை வந்து சேஃபாகவும் ட்ரையாகவும் அந்த வாட்டர் ஃப்ளட்டிங் ஆஃப் நார்த் சீயோட வாட்டர்லேருந்து அவங்கள காப்பாற்றிக்கவும் முடியும் அப்படிங்கிறது தெரியும். Even a little children know the dikes must be watched every moment and that the hole no longer than your finger can be a very dangerous thing. ஸோ இது வந்து அவங்களோட பழக்கமாகவே ஆயிட்டனால அந்த கண்ட்ரியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட தெரியும், ஒரு விரல் நுனியோட ஜாஸ்தியான ஒரு ஹோல் அந்த டைக்கில் வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். Many years ago, there lived in Holland a boy named Peter. Peter's father was one of the men who tended the gates in the dikes called sluices. He opened and closed the sluices so that a ship could pass out of Holland's canal into the Great Sea. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் இருக்கிற கதை தான் நம்ம இதில் கம் அக்ராஸ் பண்ணுறோம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி பையன், அவன் பேர் என்னது, பீட்டர். அவங்க அப்பாவோட வேலை என்ன அப்படின்னா, நிறைய ஆட்கள் மாதிரியே அந்த டைக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டைக்ஸோட கேட்ஸை கார்ட் பண்ணுறது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்லூசஸ், மடை திறந்து விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதாவது ஒரு டோர் மாதிரி பெரிய கேட் இருக்கும், அது ஃப்ளோ ஆஃப் த வாட்டரை என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணும். வேணும்னா ஓப்பன் பண்ணுவாங்க, வேணான்னா என்ன பண்ணிக்கிறது, க்ளோஸ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த ஸ்லூசஸை கார்ட் பண்ணுறது தான் இவங்களோட அப்பாவோட வேலை. அந்த ஷிப்பெல்லாம் வந்து அந்த ஹோலண்ட் கேனல்ஸை வந்து கடந்து போகிறப்ப இதை ஓப்பன் பண்ணி விடணும். அதுதான் அவரோட மெயின் டாஸ்க். யாரோட டாஸ்க்கு, நம்ம கதையில் வர ஹீரோ பீட்டரோட அப்பாவோட வேலை அதுதான். One afternoon in the early fall, when Peter was 8 years old, his mother called him from his play. ஒரு நாள் இந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு ஆஃப்டர்நூன் வந்து அவங்க அம்மா பீட்டர் விளாண்டுட்டு இருக்கான், அவன் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்றாங்க. அவங்க வயசு என்ன, அப்போ அந்த பையனோட வயசு only 8 years. Come Peter, she said, I want you to go across the dike and take these cakes to our friend, the blind man. If you go quickly and do not stop to play, you will be home again before dark. ஸோ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டு இந்த டைக்ஸை க்ராஸ் பண்ணி போய் இந்த கேக்கை உன்னோட பிளைண்ட் மேன் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணு, கொடுத்துட்டு வா. குயிக்காக போயிட்டு நடுவில் எங்கேயும் விளையாடாமல் திரும்பி வந்தேன்னா பிஃபோர் டார்க் என்ன பண்ணினா, சன்செட்டுக்கு முன்னாடியே யூ கேன் ரீச் ஹோம் சேஃப்லி அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் பையன்கிட்ட என்ன பண்ணுறாங்க, அவனோட ஃப்ரெண்டுக்கு கேக் கொடுத்து அனுப்புகிறாங்க. The little boy was glad to go on such an errand and started off with a light heart. ஸோ அந்த பையனுக்கு என்னென்னா ரொம்ப ஹாப்பி, இந்த மாதிரி எரன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக இங்கேயும் அங்கேயும் ட்ராவல் பண்ணுறது போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே குஷியான ஒரு விஷயம். அதனால் ரொம்ப ஹாப்பியாக லைட் ஹார்ட்டடாக he started his move towards his friend's place. He stayed with the poor blind man a little while to tell him about his walk along the dike and about the sun and the flowers and the ships far out at sea. ஸோ ஃப்ரெண்டை பார்த்த உடனே அவன் வந்த வழியில் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், எப்படி இருந்துச்சு,
எப்படி நடந்து வந்தான், அந்த டைக்ஸ் எப்படி இருந்துச்சு, சன் எப்படி இருந்துச்சு, அங்கே இருந்த ஃப்ளார்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த ஃபார் ஆஃப் டிஸ்டன்ஸில் அவன் பார்த்த ஷிப், அந்த சீயில் போன ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுறான், அவனுக்கு லைவாக யாருக்கு டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவன் ஃப்ரெண்டுக்கு டிஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்கான். யார்? பீட்டர். Then he remembered his mother's wish that he should return before dark, and by bidding his friend goodbye, he set out for home. சடனாக தான் அவனுக்கு அம்மா சொன்ன வார்த்தை ஞாபகம் வருது, பிஃபோர் சன்செட் he has to reach home. அதனால் அவன் ஃப்ரெண்டுக்கு குட்பை சொல்லிட்டு he started moving towards his home. As he walked beside the canal, he noticed how the rains had swollen in the waters and how they beat against the side of the dike, and he thought of his father's gates. அவன் வேகமாக அந்த நடந்து வர்றப்ப தான் அவனுக்கு ஞாபகம் வருது எந்த அளவுக்கு மழை பெஞ்சா அந்த இடத்துல என்ன இருக்குது, வாட்டர் ஸ்வெல்லன் த வாட்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வாட்டரோட அளவு வந்து அதிகமாயிருச்சு. அண்ட் ஹவு தே பீட் அகெயின்ஸ்ட் அ சைட் ஆஃப் த டைக்கோட சைட்ஸை எப்படி வந்து அது என்ன ஆகுது, ரஷ் பண்ணி அடிச்சுட்டே இருக்குது. அப்போ அப்பாவோட கேட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே என்ன பண்ணுறான், he moves towards his house. I am glad they are so strong, he said to himself. ஸோ தண்ணி அவ்வளோ வேகமாக அடித்தாலும் அந்த டைக்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகலை. அதை பார்த்துட்டு என்ன நினைக்கிறான், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக அவன் என்ன பண்ணுறான், ஃபீல் பண்ணுறான். இஃப் தே கேவ் வே வாட் வுட் பிகம் ஆஃப் இஸ். ஸோ இன்கேஸ் இந்த டைக் வந்து இந்த வாட்டரோட ரஷ்னால பிரேக் ஆச்சுன்னா வாட் வில் பி தேர் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி he just raises the question. This pretty field would be covered with water. Father always calls them as angry waters. So in case if the dikes happen to break, கண்டிப்பாக அவங்க கண்ட்ரி புறாவே என்ன இருக்கும், வாட்டரால் கவர் ஆகிருக்கும். ஸோ அவங்க அப்பா இந்த வாட்டரை என்னன்னு கூப்பிடுவார், ஆங்க்ரி வாட்டர்ஸ், பிகாஸ் இட் இஸ் ஹெவி இன் பீட்டிங் அகேன்ஸ்ட் த dike. I suppose he thinks they are angry at him for keeping them out so long. ஸோ இவர் என்ன நினைக்கிறான் அந்த பையன் அப்படின்னா, அது ஏன் அவ்வளோ நாள் கோவம் அப்படின்னா, இத்தனை நாள் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க டைக்ஸ் மூலமாக ஒரு மதில் மாதிரி கட்டி இந்த தண்ணியை கண்ட்ரிக்குள்ளே வராமல் தடுத்ததுனால அந்த கோவத்தை என்ன பண்ணுது, அந்த டைக்ஸ் மேலே டேஷ் ஆகி இட் எக்ஸ்பிரஸஸ் இட்ஸ் ஆங்கர். அந்த வாட்டர் அதோட கோவத்தை காமிக்குது அப்படின்னு சொல்லி பீட்டர் இஸ் திங்கிங். As he walked along sometimes, stopped to pick the pretty blue flowers that grew beside the road, or to listen to the rabbit's soft tread as they wrestled through the grass. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கப்போ சம்டைம்ஸ் ஒரு அழகான ப்ரிட்டியாக இருக்கிற ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ஃப்ளாரை வந்து இப்போ அங்கே வளர்ந்துருக்கிற அந்த ஃப்ளாரை வந்து ரோட் சைடில் இருக்கிற ஃப்ளாரை பறிக்கணும்னு நினைக்கிறான். அதே சமயம் அந்த ரேபிட் வந்து ட்ரெட்னா மூவ் ஆகிறது, அது அந்த மூவ் ஆகிட்டு ரஸ்லிங் சவுண்டோட அந்த கிராஸில் போகிற அந்த சத்தத்தையும் கேட்குறான். பட் ஆஃப்னா he smiled as he thought of his visit to the poor blind man who had so few pleasures and was always so glad to see him. ஸோ இப்படி பண்ணிகிட்டே இருக்கப்ப அவனுக்கு திடீர்னு அவன் முகத்தில் அவனே அறியாமல் ஒரு சிரிப்பு வருது. Then he thinks about his poor blind man who was very close friend of this Peter. ஸோ அவனுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் தான் அந்த பிளைண்ட் மேனுக்கு ஒரு ஹாப்பினஸ். அதில் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பீட்டரை அவனை பார்க்குறது, அது வந்து அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம். யாருக்கு? the blind மேனுக்கு. Suddenly he noticed that the sun was setting and that it was growing dark. Mother will be watching for me, he thought, and he began to run toward home. திடீர்னு தான் அவனுக்கு ஞாபகம் வருது, சன் செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, the climate is, what is it, the sky is growing very dark, and he remembers that definitely mother will be waiting or watching for him. So he started running towards his home.